அங்கே போன பிறகு தான் தெரியும் இவன் பெரிய திருட. இவன் வந்து என்னன்னா ட்ராலிகளை திருடி விற்பான். அங்கே தள்ளிட்டு வர ட்ராலி வந்து இப்போ தான் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது. 2001 வந்து ஏர்போர்ட் உள்ளே தான் இருக்கும் சிசிடிவி கேமரா, வெளியில் இருக்காது. இவன் என்ன பண்ண ஒரு பேக் வச்சு தள்ளி வர மாதிரி தள்ளின்னு வந்து அந்த மகேந்திர இது மாருதி ஜீப் திரும்ப வேன் அந்த டோரை திறந்து அப்படியே ஏற்றின்னு வந்துடும். 17 இது வந்து இரும்பு கடையில் பிடிக்கிறாங்க. அப்போ இரும்பு கடைக்காரன் பிடிச்சதுமே அவன் கை காட்டுறான் இவன் தான் வந்து திருடிட்டு வரான்னு. இதெல்லாம் எங்களுக்கு பின்னாடி தெரியும் போது ஐயோ ஒப்பேற்பட்ட ஒரு ஆயோக்கு நீங்கள் வைக்க முடியாதுன்னா அவனை நம்ம கட்சி விட்டு நீக்கணும். ஆனால் அவனை நம்ம உருவாக்கணும். என்னன்னா அங்கே நிறைய தொழிலாளிகள் வந்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஏர்போர்ட்டில் பணி செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தையினுடைய சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் எங்களோட இணைப்பு அதை தொடங்கும் போது வச்சோம். அப்புறம் அவன் திருட்டு போய் தத்தி விட்டோம். ஆனால் இது போன்ற திருடர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த சங் பரிவார் கும்பல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்து நீங்கள் திருமாவளவன் அவதூறாக பேசுங்க, நீங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். நான் இப்போ கேட்குறோம், ஏர்போர்ட் குருமூர்த்தி போன்ற நிறைய ஐயோக்கியனுக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ குருமூர்த்தியை இவனை பார்த்துருப்பாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை பிடிச்சி சிலைக்கு திறந்து எவனை போராட்டம் பண்ணானா இல்லை எவனை குறை கொடுத்தானா கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுடைய வேலையே வந்து முடிக்கிற வரல வச்சு பண்ணுங்க, அப்புறம் இல்லைன்ட்டு பயன்படுத்துவானுங்க. அப்புறம் காந்தியை கொலை பண்ணுறதுக்கு கோச்சை பயன்படுத்துனானுங்க. கோச்சை கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவன் முஸ்லீம்ஸ் இல்லை, அவன் முஸ்லீம்ஸ் வேஷம் போட்டு தான் வந்தான் கோச்சை. அவன் பேரை மாற்றிக்கிட்டான், பேரை மாற்றிட்டு வந்து நிற்கிறான், இல்லைன்னும் போது ஓடிட்டான். அது போல தான் இங்கே இருக்கிற